வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 7 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், நீலகிரி கூடலூர் பஜார் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மேல்கூடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர் முகாம் பகுதி, நீலகிரி நடுவட்டம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், விழுப்புரம் கெடார், நீலகிரி உட்பிரையர் எஸ்டேட் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி கிளன்மார்கன், செருமுள்ளி, பார்வுட், நாமக்கல் மங்களபுரம், சென்னை மீனப்பாக்கம், மதுரவாயில், கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர், சென்னை முகிலிவாக்கம், பெருங்குடி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், சேலம் ஏற்காடு, விழுப்புரம் சூரப்பட்டு தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கடவனூர், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, தஞ்சாவூர், விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர், கள்ளக்குறிச்சி அரியலூர், சேலம் டேனிஷ்பேட்டை, தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி, விழுப்புரம் முண்டியப்பாக்கம், கோயம்புத்தூர் சின்கோனா, செங்கல்பட்டு மேற்கு தாம்பரம், YMCA நந்தனம், சென்னை, விழுப்புரம் மணம்பூண்டி, சென்னை அடையார், சென்னை விமான நிலையம் ஆலந்தூர், தஞ்சாவூர் நெய்வாசல் தென்பாதி, திருவாரூர் பாண்டவரடி, தஞ்சாவூர் வல்லம், தஞ்சாவூர், நீலகிரி அவலாஞ்சி, விழுப்புரம் மரக்காணம், கள்ளக்குறிச்சி வெங்கூர், ஒரத்தநாடு, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை NIOT பள்ளிக்கரணை, சென்னை வலசரவாக்கம், திருவாரூர் மன்னார்குடி, நீலகிரி மேல்பவானி, சேலம் தம்மம்பட்டி, கோயம்புத்தூர் வால்பாறை PAP, நீலகிரி கோடநாடு, விழுப்புரம் கஞ்சனூர், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி, சென்னை பெருங்குடி, சேலம் சந்தியூர், திருவள்ளூர் பூந்தமல்லி, கள்ளக்குறிச்சி திருப்பாலப்பந்தல், திருவள்ளூர் பூண்டி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது. மதுரை நகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பநிலை 19.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனப்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 38 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 18 டிகிரியிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை நேரத்திலோ அல்லது இரவிலோ இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள்.
இன்று முதல் 13ஆம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்